பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. காங்கிரஸை வெகுகாலம் தம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மிதவாத தலைவரான கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி குறிப்பிட்டீர்கள். அவர் காலத்தில் அப்படி வேறு தலைவர்கள் அவ்வளவு உறுதியாக செயல்பட்டார்களா தாயே? ஆம் மகனே, கோகலே திலகரை போன்று மராட்டிய மண்ணின் மைந்தரான தாதாபாய் நவ்ரோஜி அப்படி குறிப்பிடச் சொல்லப்பட வேண்டியவனே. அறிவாற்றல் மிக்கவன் அவன். பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் கணித பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டே சமுதாய பணிகளில் தீவிரமாய் ஈடுபட்டான். வெற்றிகரமான ஒரு வர்த்தகராய் திகழ்ந்த நவ்ரோஜி தான் சம்பாதித்த பொருளையெல்லாம் இந்திய தேசிய இயக்கத்துக்காகவே செலவிட்டான். 1874 படோதா திவானாகவும் 1885 பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினராகவும் செயலாற்றியவன். ஆனால் பின்னாளில் கோமா அண்ட் கம்பெனியின் பிரதிநிதியாக அவன் இங்கிலாந்திலேயே நிரந்தரமாக தங்க வேண்டி வந்தது. அவன் உடல் இங்கிலாந்தில் இருந்தது, ஆனால் உள்ளம் முழுதும் இந்திய மண்ணிலேயே சுற்றி கொண்டிருந்தது. அங்கிருந்தபடி அவன் செய்த சாதனைகளும் அதிகம்தான். வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல் என்ற பெயரில் பத்திரிகை ஒன்றை நடத்தினான். அதன் மூலம் பத்திரிகை சுதந்திரத்துக்காக போராடினான். 1879 ஜூலை 27 திலகர் கைது செய்யப்பட்ட போது அரசின் அடக்குமுறை தற்கொலைக்கு சமமானது என்று எச்சரித்தான். கிழக்கிந்திய கழகம், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், லண்டன் இந்தியர் சங்கம், லண்டன் இந்தியன் சொசைட்டி என்ற 2 அமைப்புகளை ஏற்படுத்தி ஆங்கிலேயர்களிடம் இந்தியர்களின் கோரிக்கைகள் குறித்து பிரச்சாரம் செய்தான். 1892 இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக இந்திய தேசியத்தின் குரலாக செயல்பட்டான் தாதாபாய் நவ்ரோஜி. அவன் 1886, 1893, 1906 என 3 முறை காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டான். வங்க பிரிவினைக்கு பிந்தைய 1906 ஆண்டு காங்கிரஸ் கூட்டத்தில் அவன் எழுப்பிய வாசகங்கள் ஆங்கிலேயர்களை பெரிதும் யோசிக்க வைத்தது. இந்தியர்களின் எதிர்காலம் இந்தியர்களின் கைகளில்தான் உள்ளது. நீதி நாட்டமும் நியாய உணர்வும் கொண்ட ஆங்கிலேயர்கள் மக்கள் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். மக்கள் தலைவர்கள் சலுகைகளை கேட்பதற்கு பதிலாக நீதி கோர வேண்டும். ஆங்கிலேயர்கள் அனுபவிக்கும் உரிமைகளெல்லாம் இந்தியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். சுயராஜ்யமே இந்தியர்களின் இதய நாதமாகும் என்று முழங்கினான் தாதாபாய் நவ்ரோஜி. காங்கிரசின் மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் நவ்ரோஜியை ஒரு மனதுடன் ஆதரித்தார்கள். அதனால் காங்கிரசின் நோக்கிலும் போக்கிலும் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தினார். மக்களுக்காக ஆட்சியாளர்களே அன்றி ஆட்சியாளர்களுக்காக மக்கள் இல்லை என்று அவன் முழங்கிய கருத்து ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு நெருக்குதலை ஏற்படுத்தியது. இந்தியாவில் இருந்து கொண்டு இங்குள்ள நிலை குறித்து மக்களுக்கு எடுத்துச் சொல்வது என்பதை பலரும் செய்தார்கள்.
ஆனால் இங்கிலாந்தில் இருந்து கொண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படியெல்லாம் சுரண்டி கொழுத்து வந்தார்கள் என்பதை அவர்களுக்கே புரிய வைத்தவன் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் வறுமை குறித்து அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து வறுமையின் வேர்களை கண்டறிந்தான். அதன் அடிப்படையில் ட்ரெயின் தியரி எனும் வடிகால் கொள்கையை வெளியிட்டான். அதுதான் பின்னாளில் அவன் எழுதிய பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, லண்டன் 1901, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என நூலின் மைய புள்ளியானது. அவனது ட்ரெயின் தியரி என்ன சொன்னது தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது